ஒரு காலத்துல ஒரு அன்பான ராஜாவும் ராணியும் அவங்க நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோட அவங்க இருக்கும்போது ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. தனக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்துல ராஜா ஒரு விழா ஏற்பாடு பண்ண ஆசைப்பட்டாரு. நீ போய் விரைவாக எல்லா ஜனத்தையும் தேவதைகளையும் விழாவிற்கு அழைத்து வா. நாளைய தினம் அரசரோட அரண்மனையில விழா நடக்குது. அதுல உங்க எல்லாரையும் கலந்துக்க சொல்லி அரசர் என்ன அனுப்பி வச்சாரு. அரசரோட அழைப்பை ஏற்று அந்த நாட்டில் உள்ள எல்லா தேவதைகளும் ஜனங்களும் அரசரோட அரண்மனைக்கு விழா கொண்டாடுவதற்காக வந்தாங்க. அரண்மனைக்கு வந்த எல்லா தேவதைகளும் இளவரசிக்கு ஆசிர்வாதங்களை வழங்கி கொண்டிருந்தாங்க. இந்த நாட்டிலேயே மிகுந்த அழகுள்ளவளாக மாற என்னுடைய ஆசைகளை நான் நம்புகிறேன். அடுத்த தேவதையின் ஆசிர்வாதம். ரொம்ப அன்பானவளாகவும் புத்திசாலியாகவும் மாற என்னுடைய ஆசைகளை நான் உனக்கு வழங்குகிறேன். உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். இளவரசி எவ்வளவு அழகாக இருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் புத்திசாலியான இளமையான எல்லோருக்கும் பிடித்த இளவரசியாக மாற ஆசீர்வதிக்கிறேன். திடீரென இடிமின்னல் சப்தம் ரொம்ப பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சுது. விழாவில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக அந்த கெட்ட சூனியக்காரி அங்கு வந்தாங்க. என்ன கூப்பிட மறந்துட்டீங்களே. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நானும் ஆசீர்வாதம் வாங்கிட்டானே ஆகட்டும். இந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் ஏற்படுத்தும். நீ 15 வயது ஆகும் வரை மிகவும் சந்தோஷமாக இருப்பாய். 15 வயது பூர்த்தியாகும் போது ஒரு கை தவினால் உன் உயிர் முன்னேறிட்டு பிரியும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். ராணியும் ராஜாவும் ரொம்ப சோகமா இருக்கும்போது அங்கு ஒரு தேவதை வந்தாங்க. அவங்க ராஜாவிடம் சொன்னாங்க, அரசே, இளவரசிக்கு நான் இன்னும் ஆசி வழங்கவில்லை. இந்த சாபத்தை நீக்க என்னால் முடியாது. ஆனால் இந்த சாபத்தை நான் குறைக்க முடியும். உங்களுடைய மகள் மரணிக்க மாட்டாள். அவள் தூங்கி விடுவாள். அவளை தேடி ஒரு இளவரசன் வருவான். அவன் அவள் மீது மிகுந்த பாசத்தோடு அவளை விரும்பும் போது உங்கள் மகள் நித்திரை முடிந்து எழுந்து விடுவாள். அப்போது எல்லாரும் எழுந்து கொள்வார்கள். இளவரசி பருவமடைந்த பிறகு ஒரு நாள் தோட்டத்திற்கு போகும்போது அங்கு ஒரு பழைய வீட்டை பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்கு உள்ளாடி என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்க ஒரு மூதாட்டி கைத்தறிவு நெசவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனேயே இளவரசிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்த கைத்தறி மேல அவங்க கை வச்ச உடனேயே இளவரசி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளவரசி தூங்க ஆரம்பித்ததும் தேவதையின் வார்த்தை பலிக்க ஆரம்பித்து விட்டது. அரசி, அரசன், அந்த அரண்மனையில் உள்ள சிப்பாய்கள், வேலையாட்கள், அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். அரண்மனையில் பேசிக்கொண்டிருக்கும் போதே அரசியும் அரசனும் சிப்பாய்களும் வேலையாட்களும் அங்கு பணிபுரிந்த எல்லாருமே தூங்க ஆரம்பித்தார்கள். பறவைகளும் தூங்க ஆரம்பித்து விட்டன. வருடங்கள் போக போக அரண்மனை முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்து காடு போல் ஆகிவிட்டது. தேவதைகள் ஒவ்வொரு நாடாக ஒரு நல்ல இளவரசனை தேடி அலைந்தார்கள். அவர்கள் சிறந்த வீரமும் புத்திசாலித்தனமும் அழகும் உள்ள ஒரு நல்ல இளவரசனை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். இளவரசனை கண்டுபிடித்தார்கள். அந்த இளவரசன் மிகவும் அழகுள்ளவனாகவும் வீரமுள்ளவனாகவும் இருந்தான். அதனால் அந்த இளவரசனிடம் தூங்கும் தேவதையை பற்றி சொன்னார்கள். அந்த இளவரசன் உடனே அந்த தேவதையை பார்க்க ஆர்வமாக கிளம்பிவிட்டான். நிம்மதி தருவரே, தூங்கும் தேவதையின் அரண்மனைக்கு ஏற்படுத்தல் வேண்டும். இந்த வழியா ரெஃப்டிங் போடும்.
கெட்ட தேவதையின் எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்துட்டு இளவரசர் தூங்கும் தேவதையான இளவரசி பக்கத்தில் வந்தார். இளவரசியை பார்த்ததும் அவர் அப்படியே அவங்க அழகுல மயங்கி போனார். இளவரசர் இளவரசிக்கு பக்கத்தில் போய் அவங்களுடைய அழகையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க தூங்கும்போதும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இளவரசர் இளவரசியை முத்தமிட்ட உடனேயே இளவரசி தூக்கத்திலிருந்து மெல்ல விழிக்க ஆரம்பித்தாங்க. இளவரசி விழித்து பார்க்கும்போது இளவரசர் அங்கே நின்றுட்டு இருந்ததை பார்த்தாங்க. இளவரசிக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இளவரசி தூக்கத்திலேருந்து விழித்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. இளவரசி கண்ணு முழிச்சதும் ராஜாவும் ராணியும் அரண்மனையில் இருந்த மற்ற வேலையாட்களும் சிப்பாய்களும் மந்திரிகளும் அந்த நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களும் முழிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாமே முழிக்க ஆரம்பித்தது. அந்த நாடு பழைய மாதிரி மாற ஆரம்பித்தது. மறுபடியும் அந்த நாட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரம்பித்தது. இளவரசியும் இளவரசரும் ஒன்னாக நடந்து வந்ததை பார்த்ததும் ராஜாவும் ராணியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க திருமணத்திற்கு ராஜாவும் ராணியும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அந்த அரண்மனையில் இருந்த எல்லாருமே அந்த ஜோடியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு அழகாக இருந்தாங்க. அங்கு இருந்த தேவதைகளும் அந்த ஜோடியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த இளவரசனையும் இளவரசியையும் ஆசிர்வதிச்சாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அங்கே இருந்த தேவதைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.